அப்பா நீ இல்லேனா என்னை ஆதரிக்க யார் இருக்கா? புதி வேட்டி வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? என்ன பெத்த கண்ணன் அப்பா புதி வேட்டி வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? அப்பா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்கே எங்கு போய் தேடுவேனப்பா பட்ட கடனே நான் அடைக்கே அப்பா 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 நான் கண்ட கடவுளே நந்தவன எரிஞ்சது என்ன பெத்த அப்பா நான் கண்ட கடவுளே நந்தவன எரிஞ்சது அந்த வன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி வேட்டியிலே என் கண்ணீரே தொடச்சே என்ன பெத்த கண்ணனப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ நீ என்னப்பா நீ நினைச்சே நீ பெத்த பொண்ணு பிள்ளைங்களாப்பா அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன பணி நினைச்சே கலங்கிடுவா பிள்ளைன்னு சாவ கூட மறைச்சே என் கண்ணத்தில விழுந்த கண்ணி கடவுள் மேல விழட்டும் அப்பா இல்ல கடவுளப்போ அப்பான்னு தாழட்டும் அப்பா மஞ்சள் அலங்கரித்து நான் மஞ்சள் அலங்கரித்து நான் மணி விளக்கே ஏற்றி வைத்தா சுவாமி 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 மஞ்சள் நினைக்கலையே எனக்கு மஞ்சள் நினைக்கலையே இந்த பாவி எனக்கு மகளிய நினைக்கலையா நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி ஐயோ நான் பாவி அன்னைக்கு குங்குமத்தால் பாத்தி கட்டி நான் பாவி அன்னைக்கு கொடிமல்லிய நாத்தி விட்டான் இந்த பாவி அன்னைக்கு கொடிமல்லி மனவரியே என்னை கொண்ட எத்தியமானே இந்த பாவி அன்னைக்கு இந்த கூட்டத்தில கொட்டி எனக்கு தங்க திருவளையில் இந்த பாவினா இன்னைக்கு தரிக்கும் போது போட்ட வலையில் ராஜா இன்னைக்கு இந்த தர்மரோட வாசலில நீ போன அந்த பாவி எனக்கு தவிடு பொடி ஆகுதுப்பா எனக்கு பொண்ணு திருவளையில் இந்த பாவினா இன்னைக்கு பிறக்கும் போது போட்ட வலையில் இன்னைக்கு இந்த புண்ணியமார் வாசலிலே என்னை கொண்ட என் சீமானே
இந்த பாவி நான் இல்லாத வேலைக்கு பொடி பொடி ஆகுதுப்பா. எனக்கு கொத்து கொத்தா கத்திரிக்கா என்னை கொண்ட தெய்வமே அந்த பாவி நாங்க இன்னைக்கு கொடியோடி காய்ச்சாலா ராஜா எங்களுக்கு கொண்டடைக்க எனக்கு யாரும் இல்லை. இந்த பாவி நாங்க இன்னைக்கு கொடியோட மகிறம்பா. ராஜா எனக்கு செண்டு செண்டா கத்திரிக்கா என்னை கொண்ட தீமானே நாங்க செடியோட காய்ச்சலா. இன்னைக்கு மாண்ட நாளா நாங்க செடியோட மக்கிறம்பா. எங்களை சேர்த்தனைக்கா தாயும் இல்ல. இந்த பாவனுக்கு காடு கரம்பு எல்லாம் என்னை கொண்ட என் தீமானே நான் கடுக வரைச்சு வச்சான். ராஜா நீங்க அந்த கடுகு விலைகளையே நீ மாண்டனு சேதி கேட்டு எனக்கு காரு வந்து தந்து சொல்லலாம். ராஜா எனக்கு ஓடுற தண்ணி இந்த பாவி நாங்க இன்னைக்கு ஓம வரைச்சு வச்சா. ராஜா இன்னைக்கு அந்த ஓமா விலைகளையே நீ மாண்டனால எங்களுக்கு வயிறு வந்து தஞ்சு சொல்ல. எனக்கு பங்குனி மாதத்திலே என்னை கொண்ட சீமானே எனக்கு பறக்குதையா எந்த முடியா. ராஜா என் பந்த உடைப்பார் இல்லே நீ போன நடந்த பாவி குறைச்சி பாரில்லா. எனக்கு சித்திரா மாதத்திலே இந்த பாவி எனக்கு சிக்குதையா எந்த முடியா. இந்த பாவி எங்களுக்கு சிக்க உடைப்பார் இல்லே இந்த பாவி எங்களுக்கு சீதை குறைக்க பாரில்ல. இந்த பாவி நாங்க இன்னைக்கு நாற்காலியா போட்டுக்கிடு என்னை கொண்ட தெய்வமே இந்த பாவி நாங்க நடுமுடிச்சு கொடுத்தான். இன்னைக்கு அந்த நாற்காலி உடைச்சதே நீ போனல அந்த பாவி எனக்கு நடுமுடிச்சு காணுதண்ணா. ராஜா ஓ கண்ணா ஐயா இந்த பாவி நாங்க முக்காலியா போட்டுக்கினு இந்த பாவி நாங்க இன்னைக்கு முன்முடிய கொடுத்தான். இன்னைக்கு அந்த முக்காலி உடைச்சதே என்னை கொண்ட சீமானே இந்த பாவி எங்களுக்கு முன்முடி தூக்காடுதண்ணா. இன்னைக்கு தண்ணில ஏறிலே இந்த பாவி நாங்க எனக்கு தண்டு இல்ல தாமரப்பா. இன்னைக்கு அந்த தண்டு அறுத்தியோ இந்த பாவி எங்களை இன்னைக்கு தனியா பிரிச்சையா பார்த்தியா. இன்னைக்கு வெடிப்பில்லா ஏரியிலே ராஜா இன்னைக்கு அந்த வெடிப்பில்லா ஏரியிலே நாங்க வேறில்ல தாமரப்பா. இன்னைக்கு அந்த வேற அறுத்தியோ என்னை கொண்ட தீமானே இந்த பாவி எங்களை இன்னைக்கு வேற பிரிச்சையா பார்த்தியா. ராஜா இந்த பாவி எனக்கு கத்திரிக்கா 4 பேத்து இந்த பாய போன பாவி நாங்க இன்னைக்கு கத்திக்க விட்டா சார் ரங்கா. சீமா இன்னைக்கு அந்த காளியம்மா கோயில் அண்டே இந்த பாவி நாங்க இன்னைக்கு அப்பா இல்ல பாவினு கதிரி இதை என்ன பலாம். இன்னைக்கு முருகக்கா 3 பேத்து இந்த பாவி நாங்க இன்னைக்கு முறுக்கி விட்டா சார் இறங்கா. இன்னைக்கு அந்த முருகரு கோயில் அண்டே இந்த பாவி நாங்க இன்னைக்கு அப்பா இல்ல பாவினு மோதி இதை என்ன பலாம். ராஜா இந்த பாவின கத்தனை காலில் கேட்கலையப்பா எனக்கு கடுகு உருண்டு வரும்
சீமானே இந்த பாவிக்கு எனக்கு காரு வண்டி முன்ன வரா ராஜா. இன்னைக்கு அந்த காரு வண்டி முன்ன வந்து என் கவலை எத்திக்குமப்பா. நீ மாண்ட நாளா எனக்கு சேதி வந்து முன்ன சொல்ல. இன்னைக்கு கோயில் மலை மேலே இன்னைக்கு குண்டு மல்லி பூத்தி இருக்க. இன்னைக்கு அந்த கொண்டவனை முன்னனுப்பி இந்த பாய போன பாவி நாங்க இன்னைக்கு குங்க வச்சா என்ன சொகா. ராஜா எனக்கு சாமி மலை மேலே எனக்கு சாமந்தி பூ பூத்தி இருக்க. என் சாமிய முன்னனுப்பி இந்த பாவி நாங்க இன்னைக்கு சாந்தி வச்சா என்ன சொகா. கடமையிலிருந்து நான் சிறிதேனும் தவறு செய்து விட்டால் மலைகள் தொங்குகிறது, 7 மலைகள் கீழே அக்னியாறு தகதகவென்று ஓடுகிறது. இதிலே நான் தப்பிக்க வேண்டும் என்றால் உயிர்களை பிடித்தாக வேண்டும். தாத்தா நெல்லுங்கள் தாத்தா, இதுக்கு காரணமே நீங்கள் தான். தாத்தா நீங்கள் செய்த தவறால் மும்மூர்த்திகளும் வந்திருக்கின்றனர். நான் தவறு செய்து விட்டேன். உண்மைதான். யமதர்மன் தரும் எல்லாம் நானா தவறு செய்தேன். தாத்தா யமண்டா அன்று ஒரு நேரத்தில் சிவமணிக்கு ஆயுள் காலமே முடியவில்லை. முடிவதற்கு முன் அவங்க உயிரை பிடித்து விட்டீர்கள். இப்போது மும்மூர்த்திகள் வந்திருக்கின்றார்கள். இது தெரிந்தால் சாபத்தை கொடுத்து விடுவார்கள். உங்கள் கதி அதோ கதி ஆகிவிடும். தெரிந்து விட்டேன் உங்களுக்கு இந்த உண்மை. சிவமணியின் உயிரை கவர்ந்தது உண்மை. ஆனால் சித்ராகுப்தன் செய்த தவறால் தான் இப்படி ஆயுள் காலம் முடியாத முன்னே சிவமணியின் உயிரை பிடித்து விட்டேன். சிவமணி உயிரை நான் எதுவும் செய்யவில்லை. பாதுகாப்பாக பேழை என்ற பெட்டியில அடைத்து வைத்திருக்கின்றேன். அப்படியா? பஞ்சாசரம் என்று சொல்லப்பட்ட பேழையிலே அந்த பெட்டியில அடைத்து வைத்திருக்கின்றேன் உன் உயிரை. சரி, அவன் உயிரை நான் அழைக்கிறேன். வருவார்கள். உண்மையாகவா? உண்மையாகத்தான். யமதர்மா சீக்கிரம் உயிரை விட்டு விடுங்கள். சிவமணி வாழ்க 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 வளமுடன் இருக்க வேண்டும். யமதர்மா பத்மாவதிக்கு எத்தனை வயது? பத்மாவதி சுவாமி ஆண்டவர் கேட்கிறார். என்ன சுவாமி? பத்மாவதி உனக்கு என்ன வயது தெரியுமா? என்ன வயசு சுவாமி? 100 வயது. அப்படியா? 100 ஆண்டு கால வாழ வேண்டும் நீ. அப்படி இருக்கும் பொழுது அதிலே பேர் பாதி சிவமணிக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. அப்படியா? இருவரும் சந்தோஷமாக மட்டுமல்ல, அன்று நடந்தது திருமணம். ஆமா, இன்று நடந்தது சொர்க்கத்தில் திருமணம். அதுக்காக பத்மாவதி திருக்கல்யாணம். விருந்தா சாப்பிட போறீங்க. நல்லா உங்களுக்கு அர்த்தம் சொல்லாம போவேன். அம்மாண்டி கிளம்புங்க. அம்மாண்டா போடா. அன்பான நாடகங்களா ரசிகர்களே, நேற்றிரவு நானும் என்னுடைய அண்ணன் தேவனும் பத்மாவதி மைசூரில் இருந்தோம். ஆனால் இன்றிரவு ரவுத்தநல்லூர் கிராமத்தில் வந்திருக்கிறோம். அந்நறைக்கு என்னுடைய அண்ணன் தேவன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.
இயற்கை வடிவம் இளமை அழகை இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் அன்பான பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரர் சகோதரிகளே, இன்றிரவு இந்த புனிதமான மேடையில் நடத்திய நாடகம் என்னவென்றால் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் அம்மையப்பன் நல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ செல்வராணி நாடக மன்றம், எங்களது செல்வராணி நாடக மன்றத்தினரால் இன்றிரவு கண்ணன் ஐயா அவர்கள் சாலோக சுவாமிப சாருப சாருட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி மோட்சம் அடைவதற்காக பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் நடந்து முடிந்து விட்டது. நாங்கள் நடத்திய நாடகத்தில் எவ்வித குறைகள் இருந்தாலும் தங்கள் வீட்டிலே தங்கள் குழந்தைகள் எவ்வாறு தவறு செய்தால் ஆதரித்து மன்னித்து விடுவீர்களோ அதுவரை நினைத்து ஆதரிக்குமாறு கேட்கொள்கிறோம். எங்களை அன்போடு அழைத்து அறுசுவை உணவளித்து ஒளிய ஒளி அமைத்து மேடை அலங்காரம் அமைத்து கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ரகுபதி ராகவ ராஜாராம்